சகலங்க 3 பேருமே வந்து பிளான் படி வந்து நிவின் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ராகவ் வந்து பிக்கப் பண்ணுற அந்த காரில் அவங்க அம்மாவை வந்து வேறு காருக்கு அனுப்பிச்சிட்டு அவர் ராகவ் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு இடத்துக்கு, ஸ்பாட்டுக்கு. அப்போ வந்து ராகவ் வந்து எதுக்காக இங்கே கூட்டின்னு வந்த நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாம் காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடவே சகலைகளும் வரதோடனே நிவின் அது வந்து பார்த்துட்டு ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. எதனால் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, எல்லாம் உங்கள் அப்பனை வர வைக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே இருந்தாலும் அப்பா இப்போ வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறது திரும்ப ராகவ் முடிக்கிறாரு. அடுத்து ராகவ் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. அவரை வந்து இப்போ கட்டி வச்சிடுறாங்க. அடுத்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, மரியாதை உன் அப்பா எங்கே இருந்தாலும் வர சொல்ல, ஃபோன் பண்ணு அப்படின்னோடனே அது வந்து இப்போ ஃபோன் பண்ணலை அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து துன்புறுத்துறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் வந்து ராகவும் ஃபோன் பண்ணுறாரு. எங்கடா இருக்க ராகவ், போய் சேர்ந்துட்டியாடா அப்படிங்க. அப்புறம் இல்லைப்பா வர வழியில் ஒரு பிரச்சனைப்பா, ப்ளீஸ்ப்பா தயவு செய்து நீங்கள் கிளம்பி வாங்க. எதுக்குடா அப்படின்னுப்பா, ப்ளீஸ்ப்பா தயவு செய்து கிளம்பி வாங்க, ஒரு பிரச்சனைப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன பிரச்சனைடா, நான் வரும்போது சொல்கிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல், டேய் நீ எங்கடா இருக்க, எல்லாம் நான் சொல்கிறேன், எங்கே இருக்கா ராகவன்னு சொல்லிட்டு, எங்கள் கஸ்டடியில் தான் ராகவ் இருக்கான், இங்கே பார் மரியாதையை அத்தையை ஏமாற்றி பிடுங்குனா அந்த வீட்டை ஒப்படைச்சிடு, அந்த பத்திரத்தை அத்தைக்கிட்ட ஒப்படை, அப்படி ஒப்படைக்கலைன்னா ராகவை நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் என்ன செய்யணுமோ ராகவ் வந்து உனக்கு கிடைக்காத முடியாதபடி என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். ஆனால் ராகவை நான் மேலெல்லாம் அனுப்ப மாட்டோம், ஏன்னா நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போக முடியாதுல்ல. அதனால் ராகவுக்கு என்ன பண்ணணுமோ தரமாக செஞ்சு அனுப்புவோம். அதனால் மரியாதையை வந்து அந்த பத்திரத்தை கொடுக்குறது தான் உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா, இவங்க என்னை ரொம்ப படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் பயங்கரமாக கத்துறாரு. இங்கே வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு பசுபதி. உடனே பசுபதி என்ன பண்ணுறாரு, அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாரு. எதுக்காக, நிவின் தான் வந்து கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. அதனால் வந்து யமுனா வந்து அவர் அப்படி தான் பண்ணுவார், என்ன நடமோ நடந்துக்குங்க, யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யமுனா அவங்க கூட சேர்ந்து பேசுகிறாங்க. இதனால் ஜெயா என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாரு பசுபதி. அங்கே வந்து நிறைய ரவுடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக ஃபைட் ஆகுது. அதுக்கப்புறம் கடைசியில் பத்திரத்தை வாங்கிட்டு ஒப்படைக்கிறாங்க. ராகவை, உங்களை விடமாட்டேன்டா, என்கிட்டேருந்து வந்து வாங்கிட்டீங்கல்ல, நீங்கள் எல்லாம் இப்படி நிம்மதியாக இருக்கீங்க, நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வந்து சொல்லிட்டு போகிறாரு அவங்க பையனை கூட்டிகிட்டு பசுபதி. அடுத்து வந்து அந்த பத்திரத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இங்கே வந்து ஏன்பா இப்படிலாம் பண்ணீங்க, இப்படிலாம் பண்ணி அவங்ககிட்ட பத்திரத்தை வாங்கணுமா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. எல்லாம் உங்களுக்கு தான், எங்களெல்லாம் வந்து மருமகனை நினைக்காம மகனை நினச்சி பார்த்தவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பரிசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த பத்திரத்தை வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் பாஷையிலே அவங்ககிட்ட பத்திரத்தை வாங்கியாச்சு, அவனும் இப்படி தானே நம்மக்கிட்ட பத்திரத்தை பறிச்சான், அதே மாதிரி வாங்கியிருக்கோம். இப்போ அவன் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், நம்ம பத்திரத்தை நம்ம வாங்குறதுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை அப்படின்னோடனே, தேவையில்லாமல் அவங்ககிட்ட எதுக்குப்பா அப்படின்னா, இங்கே பாருங்க அத்தை, இது உங்களுக்காக நாங்கள் செய்கிறது, இந்தாங்க அத்தை இந்த பத்திரத்தை பத்திரமா மீட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அப்படியே கண் கலக்குறாங்க சாரதா. அடுத்துக்க சாரதா வந்து அவங்க வீட்டுக்காரோட படத்துக்கு முன்னாடி இந்த பத்திரத்தை வச்சுட்டு அழறாங்க. வந்துருச்சுங்க நம்ம பத்திரம், இது போதுங்க, நம்ம மாப்பிள்ளைங்களாம் வந்து சேர்ந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து 3 பேருமே பாராட்டுறாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து விஜய் ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க, கட்டிட்டு அழறாங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டுருக்க, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு அப்படின்னோடனே அவங்க அம்மா, பரவாயில்ல வாழட்டும், அவள் இந்த பத்திரத்தை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து வீம்பாக இருந்தால் தெரியுமா, அதே மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் அவள் அழுது மனசை தேத்துட்டோம், நீங்கள் பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து 3 பேரும் பண்ணது சொல்லாமல் விஜய் மட்டும் ரொம்ப வந்து ஹைலைட்டாக பேசுகிறாங்க சாரதா. அதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கடுப்பாகுது வந்து கங்காவுக்கு. கங்கா என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் சேர்ந்து தானே செஞ்சாங்க, அதனால் ஒருத்தர் மட்டும் பாராட்டுற அப்படின்னு எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்தா கூட செஞ்சால் கூட, ஆனால் அப்படியே வந்து ஃபோக்கஸ் வந்து விஜய் மேலே தானே போகுது. அம்மாவுக்கு விஜய் தானே அப்படி பாராட்டுறாங்க, விஜய் அப்படி பண்ணிட்டாரு என் வீட்டுக்காரரும் சேர்ந்து தானே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படி பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க, செம்ம டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு மாமா சூப்பர் மாமான்னு சொல்லிட்டு காவேரி வந்து பாராட்டுறாங்க அவங்க மாமாவை.